நான் கல்யாணம் கட்டுவதற்காக இங்கே பிறக்கலை, நான் நித்திய பிரம்மச்சாரியான அவதாரமாக பிறந்திருக்கேன், உங்களை கல்யாணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வற்புறுத்தல் கூடுதலாக இருக்கும்போது ஐயன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்தில் ஒரு புறம் வந்து மாளிகைப்புறம் அப்படின்ற பேரில் உங்களை நான் அங்கே வைக்க சொல்கிறேன், நீங்கள் அங்கே குடியிருங்க. அந்த இடத்துல குடி கொண்டிருக்கும்போது என்னைக்கு வந்து கன்னி சாமி, அதாவது மாலை முதல் முறையாக மாலை அணிஞ்சு ஆட்களே வராத போது, முதல் மாலை கன்னி மாலையோட யாரும் வராத போது நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஐயன் வந்து புலிப்பாலோட வரணும் இல்லையா, அந்த தேவர்கள் எல்லாருமே புலியாக மாறிடுறாங்க. புலியாக மாறி ஐயனுக்கு உதவியாக எல்லாருமே வராங்க. தேவேந்திரன் பெண் புலியாக மாறி முன்னாடி வராரு, ஐயன் அதுக்கு மேலே உட்காந்து ஊருக்குள்ளே வராரு. இந்த ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க நேரமே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே மன்னர் காதுக்கு போயிடுது. மன்னர் காதுக்கு போனோன்னா ராணி மன்னிப்பு கேட்குறாங்க. ராஜாவும் ராணியும் ஐயன் வருகைக்காக எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டோம், கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. நின்று பார்த்த உடனே இதை புலியோட வரார் அப்படின்னு ஊருக்குள்ளே செய்தி வந்துருச்சு. வந்த உடனே புலியோட வரார் ஐயன் வரும்போது அந்த ராஜாவும் ராணியும் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு ஐயனே எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிக்க இங்கே வரவில்லை, என்னுடைய வந்த வேலை முடிஞ்சு விட்டு நான் போகணும் அப்படின்றாரு. அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அரக்கியினுடைய அழிவுக்காக நான் வந்தேன், அது முடிஞ்சு நான் போகணும், நான் தேவலோகம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே ராஜா சொல்கிறாரு, ஐயே நீங்கள் இங்கே வாழ்ந்ததுக்காக, மணிகண்டா நீ இங்கே வாழ்ந்ததுக்காக எங்களுக்கு நான் ஒரு ஆலயம் அமைக்கிறேன், அந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு காட்சி தரணும், அதை நாங்கள் வழிபட்டு உங்களை நினச்சி நாங்கள் கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே என்ன செய்கிறாரு, ஐயப்பன் அங்கேருந்து ஒரு அன்பு ஏறார், வில்லில் அம்பை மாட்டி அங்கேருந்து ஏறார். ஏஞ்சோன்னா அது போய் ஒரு மேட்டில் விழுகுது. அந்த மேட்டில் விழுந்த உடனே அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, எல்லாருமே அந்த இடத்துல கோயில் கட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்க. இந்த அன்பு எய்து முடிஞ்ச உடனே தாய் தகப்பன்கிட்ட விடைபெற்று ஐயப்பன் வந்து தேவலோகம் போயிடுறாரு. போன உடனே அந்த அன்பு எய்த இடத்துல வந்து கோயில் அமைத்து மாளிகைப்புரம் அம்மாவுக்கும் ஐயனுக்கும் கோயில் அமைச்சு அந்த இடத்துல வந்து வழிபாடு நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் ஐயன் வந்து வருடத்திற்கு ஒரு முறை காட்சி கொடுத்து அந்த இடத்துல சத்தியபூர்வமாக நின்று இன்றைக்கும் மக்களுக்கு கேட்கும் வரங்களை கொடுக்கும் தெய்வமாக, கலியுக தெய்வமாகவும் ஐயப்பன் அந்த இடத்துல இருந்து நடத்துகிறார். இந்த கதையை எங்கள் தாத்தா சொன்ன கதையை உங்ககிட்ட சொல்கிறதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஐயப்பனுடைய அனுகிரகத்தினால் வாழக்கூடிய மக்கள் நாங்கள். இந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் பெறக்கூடிய அத்தனை சாமிமார்களும் ஐயனை வேண்டி நல்ல முறையில் விரதம் இருந்து ஐயனை நம்பி வந்தீங்க வரும்போது எந்த குறைகளும் உங்களுக்கு வராது. வருடம் உங்களை உயரத்தில் தான் வைப்பார். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய விஷயத்துலையுமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா எல்லாமே அனுபவபூர்வமாக நடக்கக்கூடிய பூமி இந்த பூமி. ஐயனுடைய அனுகிரகத்தில் எல்லாமே நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சாமிமார்களுக்கும் சாமியே சரணமையப்பா.